இந்தாப்பா காப்பி. நீயும் சாப்பிடுமா. தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாம என்ன தனியா பேசணும்? ஐயா, என்கிட்ட இல்லங்க, எங்க பொண்ணு கீதா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னுச்சு. கொஞ்சம் வந்து என்ன ஏதுன்னு பேசிக்கங்க. பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. கீதா அங்கதான் இருக்கா. வாங்க தம்பி. வாங்க தம்பி, வீடு பக்கத்துல தான். நீங்க எங்க வீட்டுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இங்கதான். ஏமா, என்ன பெரிய ஒரு முருகேசன் வீடு இதுதானே? ஆமா. உள்ள இருக்காரா? இருக்காரு. நான் பக்கத்து ஊரு. இங்க டவுனுக்கு போற வழியில போஸ்ட்மேன் ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லியிருந்தாரு. அவர் தீபாவளிக்கு ஊருக்கு போறாராம். நேத்து என்னால வர முடியல, அதான் இப்ப எடுத்துட்டு வந்தேன். கொடுங்க. அவரு உள்ளதான் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏமா, நீ சொந்தக்கார தானே, நீ போய் கொடுக்கறது தானே? இல்லைங்க, நான் இப்பதான் அவர் வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேன் ஒரு விசேஷத்துக்காக. நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்களேன். ஏமா, அந்த தூரம் கொண்டு வந்தது இல்லாம இது வேற. அம்மா, வருஷத்தெல்லாம் கொண்டாந்து வைங்க. ஏன்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? மாறி மாறி சீக்கிரம் வேலையை முடிங்கப்பா. அடாடாடாடா. இங்க முருகேசன்றது யாருங்க? நான் தான். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. யாரு கொடுத்தா? போஸ்ட்மேன் தான். சரி, வரேங்க. வாங்க தம்பி. அண்ணே, அண்ணே. என்னப்பா? வாழைத்தார் ஆர்டர் கொடுத்தீங்கல்ல? ஆமா, வந்திருக்கு. வாங்க. போ, நான் வரேன். சாந்தியை பத்தி ஏற்கனவே சந்திராவோட அப்பா சொல்லியிருக்காரு. இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப அபூர்வம் தான். வாழ்க்கையில எனக்குன்னு எதிர்பார்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைச்சல். கிட்டத்தட்ட இல்லைன்னு கூட சொல்லலாம். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நம்ம ஆசைப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுங்கிற எண்ணம் ஏதோ ஒரு கட்டத்துல வந்துருது. அப்படி ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும்? நீங்க சொல்றத பார்த்தா உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி கனவு கற்பனைகள்லாம் வந்தது கிடையாதா? இப்ப வர்றது கிடையாதுங்க, முன்னாடி கனவு கண்டிருக்கேன். கனவுங்கிறது என்னங்க? கனவோட அவசியம் என்ன? நடைமுறையில எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கனவுல அடையிற மாதிரி கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிறோம். சரிதாங்க, நீங்க சொல்றது கரெக்ட். என்ன சொல்றீங்க? இல்ல, நான் கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நடைமுறையில கிடைக்காத விஷயங்களை பத்தி நிறைய கனவு கண்டிருக்கேன். நானே சமயங்கள்ல எனக்குள்ள பேசிக்கிட்டதெல்லாம் உண்டுங்க. ஆனா அது கொஞ்ச நாள் தான். அப்புறம் நான் ரொம்ப பிராக்டிக்கல் ஆயிட்டேன். கனவு காண்றதெல்லாம் இப்ப இல்ல, அதெல்லாம் விட்டாச்சு. நீங்க எப்படி? நானும் இப்பெல்லாம் பழைய மாதிரி கனவெல்லாம் காண்றது கிடையாது. எனக்கு சின்ன வயசுல வரிசையா நிறைய ஏமாற்றங்கள். பெரிய ஏமாற்றம் என்னன்னா எங்க அப்பா இல்லாம போனதுதான். தொடர்ந்து வேற வேற மாதிரியான ஏமாற்றங்கள். என்னோட எதிர்பார்ப்பு எல்லாமே குறைஞ்சு போச்சு. எது கிடைக்குதோ அதை வச்சு வாழறதுக்கு பழகியாச்சு. இப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்தபடி நான் வாழ்வேன். ஏதோ நம்ம கிடைச்சது இதான், இவ்வளவுதான் லட்சணம்னு மனசுல நினைச்சிட்டு வாழ்வீங்க, அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மனைவியா இருப்பேன்னு சொல்ல வந்தேன். என்னோட 5வது வயசுலயே எனக்கு தங்கச்சிங்களை பத்தின அக்கறை வந்துருச்சு. அவங்க வளர வளர நான் அவங்களுக்கு அம்மா மாதிரி ஆயிட்டேன். சின்ன வயசுக்கு அது பெரிய விஷயம். அதனால என்னோட மனசு ரொம்ப பக்குவப்பட்டுருச்சு. அந்த வயசுக்கு அதிகமான மெச்சூரிட்டியோட இருந்தேன். அப்படியே பழகி போச்சு. மனசுல ரொமான்ஸுங்கிறதே இல்லை. நம்மளோட எண்ணங்கள்ல முதிர்ச்சி வந்துட்டா ரொமான்ஸ் எங்க வரப்போகுது? இன்னைக்கு பாருங்க,
பார்க்க வந்த மாப்பிள்ளையோட முகம் எப்படி இருக்குன்னு யோசிக்காம எத்தனை பேருக்கு சாப்பாடுன்னு பேசிட்டு இருந்தேன். ஆமாங்க, எனக்கு கூட தோணுச்சு. சமையல் மேட்டரை பேசிட்டு மாப்பிள்ளை யாருன்னு கூட சுத்தமாக கண்டுக்காம போனீங்களே, என்னடா அது பொறுப்புணர்ச்சி மிதமிஞ்சி இருக்கேன்னு யோசிச்சேன். என்னை பத்தி நிறைய பேசிட்டேன். உங்களை பத்தி சாந்தி என் லைஃப்ல எப்படி வந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதை விடுங்க. உங்க ஆசை, கனவு, கற்பனை இதெல்லாம் நானும் உங்களை மாதிரி தாங்க. நீங்கள் உங்கள் தங்கச்சிகளுக்காக வயசுக்கு மீறின மெச்சூரிட்டியோட வளர்ந்தீங்க. அடுத்தவங்களுக்காக உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்க இல்லையா? ஆமா. எனக்கு அப்படி எந்த உறவும் அமையலை, தனியால். அதனாலேயே என் மனசில் எப்போவும் அடுத்தவங்களை பற்றி, சக மனுஷங்களை பற்றி சிந்தனை அதிகமாக இருந்தது. எனக்குன்னு உறவுகள் அமையாததால் உறவுகளை தேடி அலைஞ்சேன். அப்படி கிடைச்ச உறவுகள் தான் இந்த சாந்தி, சந்திரா எல்லாரும். இப்போ நீங்கள் உங்களை சேர்த்துக்கலாம்ல? ஏ என்ன தயக்கம்? இல்லை, அவசரப்பட்டு நான் உங்களை சேர்த்து அப்புறம் நீங்கள் என்ன திட்டக்கூடாது இல்லையா? யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு எனக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கு. 2 பேருக்குமே ஒரு கட்டத்தில் கனவுகள் நின்று போச்சு. 2 பேருமே மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். வேற விதமாக சொல்லணும்னா நம்ம 2 பேருக்குமே சுயநலம் கம்மி. நாமளே நம்மளை புகழ்ந்துக்கிற மாதிரி இருக்கு. நான் அப்படி நினைக்கல, நான் வேற மாதிரி நினைக்கிறேன். வேற எப்படி நினைக்கிறீங்க சொல்லுங்க. பொண்ணை பார்க்க வந்தோன்னும் பொண்ணும் தனியா மீட் பண்ணி இவ்வளவு தூரம் வறட்சியான விஷயங்களை பேசுறோமே, மருந்து கூட ரொமான்ஸ்ல நினைக்கிறப்போ ரொம்ப வெக்கமா இருக்கு. நீங்க என்னை விட மோசமா இருக்கீங்க இந்த விஷயத்துல. ஆமாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னோட 2 தங்கச்சிங்களும் ஹாஸ்டல்ல இருக்காங்க. இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க. நான் தான் பொண்ணு பார்க்கறதுக்கெல்லாம் நீங்க எதுக்கு வரணும், தீபாவளிக்கு வந்தா போதும்னு சொன்னேன். அப்ப என் மூத்த தங்கச்சி சொன்னா, நீ அநியாயத்துக்கு இவ்ளோ பிராக்டிக்கலா இருக்காதக்கா, கொஞ்சமாவது மனசுல ரொமான்ஸ் வேணும்னு கிண்டல் பண்ணா. இதை தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு சுயநலம் இல்லைன்னு. உங்க வசதிக்காக உங்க தங்கைங்களை வர சொல்லாம அங்கேயே இருங்கன்னு சொன்னீங்க இல்லையா? மற்றவங்களை முன்னிறுத்தி சிந்திக்கிற இந்த குணம் தான் நம்ம 2 பேர்ட்டையுமே இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கீதா. என் மனசுல மென்மையான உணர்வுகளே தோணாம பல நேரம் ஒரு மிஷின் மாதிரி இருந்திருக்கேன். அப்புறம் ரொம்ப யோசிச்சு பொண்ணு பார்க்க வரவருக்கு என்னை பிடிச்சி போயிட்டா ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணலாமேன்னு ஒரு ஷர்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஷர்ட்டா? நீங்க பேசினதுல இருந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தோணுது. நான் சொல்றது சரியா இல்ல தப்பா? இப்ப பேசுனதுல இருந்து பார்த்தா உங்களை எனக்கு பிடிக்கிறதுங்கிறது என்ன எனக்கு பிடிக்கிற மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நிமிஷம். இது என்கிட்ட அபூர்வமா நானே யோசிச்சு வர வச்சுக்கிட்ட ரொமான்ஸ் இந்த ஷர்ட் தான். உங்களுக்காக தான். தேங்க்யூ. முன்னெல்லாம் நான் கனவு கண்டுக்கிறதா சொன்னேன் இல்லையா? இப்பெல்லாம் கனவு வர்றதில்ல, நின்று போச்சு. ஆனால் நல்ல வேலையா நீங்கள் கிடச்சிட்டிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட செல் நம்பர். நீங்கள் எப்போ பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ என்னை கூப்பிடலாம். பிராக்டிக்கலாவா இல்ல ரொமான்டிக்கலாவா? ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி ரொமான்டிக்காக நடந்துக்கணுங்கிறத பற்றி நாம் பேசலாமே. என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? பணத்தையும் கொடுத்துட்டு உங்க பின்னாடி நாங்க அலையணுமா? அதானே, பணத்தையும் கொடுத்துட்டு உங்க பின்னாடி டென்ஷனா லோலோன்னு அலைய சொல்றீங்களா? சார், நீங்க எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம் சார். 15ஆம் தேதி சாவி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஏதோ ஒரு 2 நாள் தள்ளிப்போ போகுது, அவ்வளவுதானே சார். மத்தபடி எதுவும் நடக்காது. அது சரிம்மா, நீங்க பாட்டுக்கு சாவியை கொடுத்துட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வர கோர்ட்டு கேஸுங்கிற பிரச்சனை எல்லாம் யார் சமாளிக்கிறது? சார், அதானே, பெரிய கம்பெனி நினைச்சு வாங்கினதுக்கு படுத்த தூக்கம் வராத அளவுக்கு பண்ணிட்டீங்களேம்மா. நாங்க இப்பவே ஆதித்யாவை பார்க்கணும். சாரி சார். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க மிஸ்டர் விஸ்வநாதன் சார் தான் பார்க்கணும். என்னம்மா சொல்றீங்க? ஆதித்யா தானே உங்க பாஸ்? ஆமா சார். ஆனா இந்த ப்ராஜெக்ட் மேட்டர் மட்டும் விஸ்வநாதன் சார் தான் டீல் பண்ணணும்னு ஆதித்யா சார் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன ஏமாத்து வேலை? நாங்க உடனே ஆதித்யாவை பார்த்து இப்பவே பேசணும். சார் ப்ளீஸ் சார், இந்த விஷயமா அவர் உங்ககிட்ட பேச மாட்டாரு. அப்படி அவரை பார்க்கணும்னா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும்.
என்ன பேச்சுமா பேசுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. என்னமா அது லிட்டிகேஷன் அது இதுன்றாங்க? ஆமா சார், ஏதோ வேண்டாதவங்க பண்ணுது சார். ஆனா கம்பெனி அது விஷயமா ராத்திரி பகலா பார்த்துட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்களோட எங்க லாயர்ஸ் பேசிட்டு இருக்காங்க சார். ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் சார். என்னமா அது? பணத்தை கொடுத்தா எங்க கிட்ட விளையாடுறீங்களா? நான் யார் தெரியுமா உங்களுக்கு? சார் ப்ளீஸ் சார், நீங்க கோவப்பட்டு எதுவும் ஆக போறது இல்ல. நாங்களும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். எங்க ரெப்புடேஷன் கூட பாதிக்க கூடாது இல்லையா? அந்த கவனம் எங்களுக்கும் இருக்கு சார். டோன்ட் வரி சார், உங்க பணம் எங்கேயுமே போகாது. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஆனா நீங்க இவ்ளோ பணம் கொடுத்திருக்கீங்க இல்லையா, கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என்னது பொறுமையா இருக்கிறதா? ஏமா என்னமா பேச்சு பேசுறீங்க நீங்க? சார் இத நாங்களே எதிர்பார்க்கல சார். யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க. எங்க லாயர்ஸ் இத பத்தி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது சீக்கிரமா சால்வ் ஆயிடும் சார். டோன்ட் வரி சார். எப்படியோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்கிற வழியை பாருங்க. ஓகேவா? யா சாரி. ஓகே சார், நீங்க தயவு செஞ்சு உட்காருங்க சார். நாங்க இது விஷயமா தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் உட்காருங்க சார். சார் நீங்க நான் மிஸ்டர் ஆதியை பார்க்கணும். நீங்களும் அந்த ஹேரிங்டன் சைட் விஷயமா வந்திருக்கீங்களா? இல்ல, நான் பர்சனல் மேட்டர் அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். Do you have an appointment? இல்லம்மா. சாரி சார், அப்பாயின்மெண்ட் இல்லாம அவரை நீங்க பார்க்க முடியாது. நான் ஒரு முக்கியமான விஷயம் அவரை பார்க்கணுமே. சார் பொதுவா அப்பாயின்மெண்ட் இல்லாம அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு. அதுவும் இப்ப கம்பெனில ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீங்க வேணும்னா உங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுங்க. நான் சார் கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட பேச சொல்றேன். ஐ see. இது என்னோட கார்டுமா. இது அவர்கிட்ட காட்டுங்க. அவரே கூப்பிட்டாலும் கூப்பிடுவாரு. இல்ல வேண்டாம் சார். பரவாயில்லம்மா, போய் கொடுமா. சார் அவர் கோவப்படுவார் சார். நீங்க கார்டை கொடுங்க, கண்டிப்பா திட்ட மாட்டாரு. சரி சார், ப்ளீஸ் வெயிட் சார். May I come in, sir? Come in. சார், இந்த ஜென்டில்மேன் உங்களை பார்க்கணுமா? ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அப்பாயின்மெண்ட் இல்லை சார். அப்பாயின்மெண்டா? என்னோட அப்பா. அப்பா? ஹாய் டாட். நல்லா இருக்கப்பா, வாங்க உட்காருங்க. யாருன்னு தெரியுமா? ஹீஸ் மை டாட், என்னோட அப்பா. சாரி சார், உங்களை நான் ஃபோட்டோவில் ஒரு முறை பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு இருந்த டென்ஷனில் சுத்தமாக மறந்துட்டேன். சாரி சார். பரவாயில்லம்மா. ஆதி வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். கஸ்டமர்ஸ் எவ்வளவு நல்லா பேசி எப்படி சமாளிச்சா தெரியுமா? ரொம்ப கெட்டிக்காரி. தேங்க்யூ சார். அபி, அப்பா காஃபி கொண்டு வாங்க. அப்பா, உங்களோட முதல் கணிப்பே தப்பு. அபி பெரிய ஜீரோ. Useless. Is she? Yes. She is nothing but a big zero. ஏண்டா ஏர்போர்ட்டுக்கு ஏண்டா கார் அனுப்பல? சாரிப்பா, ஆஃபீஸில் ஒரு பெரிய தலைவலி, அதான் மறந்துட்டேன். அப்பா, அண்ணா நகரில் வீடு ரெடிப்பா. அப்புறம் அனு, அஞ்சலி, அர்ஜுன் 3 பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனா அவங்களுக்கு பாம்பே விட்டு வர மனசுல. நான் தான் இடையில ஒரு விசிட் போட்டு உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, எங்கப்பா உங்க லக்கேஜ் எல்லாம்? வந்த உடனே ஹோட்டல் ரூம் போட்டேன், குளிச்சுட்டு தாண்டா இங்க வந்தேன். அப்படியா? சரிப்பா, கிரியை உங்க கூட அனுப்புறேன். ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அண்ணா நகர் வீட்டுக்கு போயிடுங்க. அங்க எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகே. ஆதி, ஆபீஸ்ல என்ன பிரச்சனை? டாட், அது என்னோட பிரச்சனை, விட்டுருங்க. ஓகே. Giri, come in. Yes, sir. Immediately. Okay, sir. Welcome, sir. Giri, அப்பாவோட போ. ஹோட்டல் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அண்ணா நகர் வீட்டில் கொண்டு போய் விட்டுரு. Definitely, sir. Go. Sir? Okay, Adi. Okay, Dad. See you. See you in the evening. வாங்க சார்.
சார் ப்ளீஸ் கம். சார் காஃபி. தேங்க்யூ. ஆபீஸ் காஃபி மாதிரி இல்லம்மா, வீட்டு காஃபி மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். உன் பேர் என்னம்மா? அபி. குட் நேம். தேங்க்யூ. தேங்க்யூ. அபி, யார் அவரு? ஆதித்யாவோட அப்பா. நம்பவே முடியல. நம்பவே முடியல.